சோதனைக்குள் சிக்காமல் இருக்க, சோதனைக்குட்படாமல் இருக்க. இப்ப எனக்கு ஒண்ணு, கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்க. அல்லேலூயா. சிலரை பார்த்திருக்கிறீங்களா? தோத்திரம். அம்பானிக்கு மொத்த சொத்தை எழுதி கொடுத்தாலும் நல்லா இருக்கலான்னு கேட்டா என்னத்தை சொல்லு, இப்படித்தான். அவன்கிட்ட 10 ரூபாய் இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியப்படாது. இந்தியா மொத்தமும் எழுதி கொடு, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, என்னத்தை சொல்லுன்னு இழுப்பா. உடனே புரிஞ்சிடனா சாத்தான் வலை வீசுறான், கிளம்பிடணும். ஆண்டவன் நம்மள நல்லா தானே வச்சிருக்கார். இந்த வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவுதான். இழப்புகள் யாருக்கு வரல? இழப்புகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தின் நடுவில் கிருபையா வச்சிருக்கார். தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு. அப்போ 3 காரியங்கள் என்னை தப்பு பண்ணுதல்லம்மா. 1 என் ஜெபம், 2 என்னை தேவனை மகிமைப்படுத்தும் குணம், 3 போதுமென்ற மனம். இந்த 3 இருக்கிறவனை ஒரு நாளும் அவன் சோதனைக்கு உட்பட வேண்டியது வராது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஆளு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரூபாய் கிடைக்குமா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரூபாய் கிடைக்குமா? எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒருத்தர் அவருடைய பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு சொல்லி எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்திருந்தார். அவர் வந்திருந்த அழுததை கண்டு நானும் என்ன செய்தேன், அந்த தவணை முறையின் அத்தனை ஃபீஸையும் நான் கட்டி அவன் டைரக்டா காலேஜுக்கு பே பண்ணிட்டேன். ஒரு 2 வாரம், 2 இல்ல 1 மாசம் இருக்கும். மார்த்தாண்டத்தில் நிக்கிறேன். ஒரு காவல்துறை நண்பரை பார்த்தேன். அவர் என் கூட பேசிட்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர் பெரிய தலைவலியா இருக்குன்னார். என்னன்னு அவர் சொல்லுதார், என்ட்ரல் ஃபீஸ் கட்ட வாங்கிட்டு போனார்ல, 67 லட்சம் கொடுத்திருக்கான் இந்த ஆள். எத்தனை லட்சம்? என்ன நீங்க ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஓபன் மீட்டிங்ல தான் பேசுறேன். என் பிரசங்கம் இப்படித்தான் இருக்கும். நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டே போல இருக்கு. குளுக்கோஸுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை. நீங்க தான் அல்லேலியா சொல்லி குளுக்கோஸை ஏத்திக்கிடணும். கை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அருமை. அது 60 எதுக்கு 67 கோடி. அப்ப இந்த 67 கோடி கிடைச்சா இவனுக்கு அது கெதியோ? ஆர்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவான் இல்லையா? நல்ல வேலை கிடைக்கல. அதுக்கு அவசியம் என்ன? உன்னை அழைத்தவர் கர்த்தர் தானே, நடத்துறாரா இல்லையா? எவ்வளவு நல்ல தெய்வம் ஐயா. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி என்னை சோதனைக்குட்படாமல் என்னை தப்பு பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் நடத்துவார். இந்த நம்பிக்கை உடையவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரி படிச்சது உட்படக்கூடாத சோதனை. அப்ப நம்ம எதையெல்லாம் கூட்டணும்? இந்த முதலாவது நாள் எதையெல்லாம் கூட்டணும்? நம்பர் 1 பிரேயர். 2வது தேவனை மகிமைப்படுத்த கிடைக்கிற தருணங்களை மிஸ் பண்ணக்கூடாது. 3வது எனக்குள்ள நான் மாற்ற வேண்டிய ஒன்று, கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கார். சொல்லுங்க. போதுமென்ற மனம். கர்த்தர் என்ன எப்படித்தான் வச்சிருக்கார்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்ல முடியலையோ? நல்லா இருக்கா இல்லையா? கண்ணாடியில பார்த்துட்டு தானே சொல்லுதியா, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.